LMT சேனல். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், லீன் மேனுஃபேக்சரிங். ஸோ லீன் மேனுஃபேக்சரிங்னா என்ன, வாட் இஸ் லீன் மேனுஃபேக்சரிங், இதோட ஃபஸ்ட்டு கிளாஸ் லாஸ்ட் வீக் போட்டிருப்போம் தமிழில். ஸோ இப்போ தமிழில் இதோட செகண்ட் கிளாஸ் போடுறோம். டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம், இது வந்து டிபிஎஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெயின் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹவுஸ் ஆஃப் லீன் மேனுஃபேக்சரிங்னு நம்ம சொல்லலாம். அதை வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் டிபிஎஸ் ஸோ டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ன்றது டொயோட்டா மோட்டார் கார்பரேஷன் இதை டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட அல்டிமேட் ரிசல்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி, லோவஸ்ட்டு காஸ்ட்டு, அப்புறம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதோட லீட் டைம் ரொம்ப குறைவான ஒரு லீட் டைமில். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இருக்க வேஸ்ட்டை எலிமினேட் பண்ணி தான். ஸோ இதை பார்த்து நம்ம கண்டினியூஸாக வழங்க போகிறது LMT சேனல். ஸோ இதோடைய ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப வேகமாகவும் வெஹிக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரு டைமில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அது ஃபுல்லாக கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபுல்லாக மீட் ஆகிற மாதிரி இதில் பக்காவாக நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வித் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்ட்லி. ஸோ டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட் ஆஃப் த டிபிஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிபிஎஸில் 2 கான்செப்ட் மேஜராக நம்ம சொல்கிறது. அதில் ஒன்று ஜிடோகோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன் டைம். ஸோ ஜிடோகோன்றது ஆட்டோமேஷன் வித் ஹியூமன் டச் அப்படின்றது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணால் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வருதோ அப்போல்லாம் எக்யூப்மெண்ட், அதாவது ஒரு மிஷினை தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, அந்த மிஷினை உடனே ஸ்டாப் பண்ணி ஃபர்தராக எந்த ஒரு டிஃபெக்டான ப்ராடக்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாமல் அதை தடுத்து அதை சரி பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஜிடோகோ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் டைம். ஸோ இதில் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன தேவையோ அதை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதிலும் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் ஃப்ளோ. இது நிறுத்தி பேட்ச் ப்ராசஸிங் பண்ணுறது கிடையாது. கண்டினியூஸாக ஒரு 10 ப்ராசஸில் ஒரு லைன் ஃபுல்லாக நடந்தாலும் அடுத்த ப்ராசஸ்க்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இது ஹவுஸ் ஆஃப் டொயோட்டா அப்படின்னாங்க. அதாவது டொயோட்டான்றது டிபிஎஸ் ப்ரொடக்ஷன், டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஸோ இது மெயின்டைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டைஸ்டு ஒர்க் அண்ட் கைசன். இதை திருப்பி பண்ணி அதை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணி தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் வெர்ஷனை விட ஃபைனலாக இப்போ நம்ம ஃபாலோ பேசிகிட்டு இருக்க டிபிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, டெமிங் சயின்டிஃபிக் மெத்தட், டாக்டர் டெமிங்கோட சயின்டிஃபிக் மெத்தட், பிடிசிஎஸ் சைக்கிள் மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் ஒர்க்கும் கைசனையும் கண்டினியூஸாக பண்ணி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டொயோட்டாவை ஃபுல்லாக டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு விஷயம் நம்ம ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், பட் ஆனால் அதோட ஆத்தர் யார், ஸோ நம்ம எப்போயிலேருந்து இது பண்ணோம், ஸோ அந்த டீட்டெயில் நமக்கு தெரியறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிபிஎஸ் பார்த்திங்கன்னா, சகிச்சி டொயோடோ அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு இந்த டொயோட்டா குரூப் ஆஃப் கம்பெனிஸை உருவாக்கியிருந்தார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அவர் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இங்கேருந்து தான் அந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டமுடைய தொடக்கம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கிச்சிரி டொயோடோ, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சகிச்சியோட சன்னு. ஸோ இவர் ஃபவுண்டர் ஆஃப் டொயோட்டா ஆட்டோமொபைல். ஸோ அது வரைக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டொயோட்டா ஆட்டோமொபைல்ஸில் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க டெவலப் பண்ண கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் டைம். அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1930களில் இந்த ஜஸ்ட் இன் டைமை அவங்க டெவலப் பண்ணாங்க, அந்த கான்செப்டையும் கொண்டு வந்தாங்க. இதில் அவங்க என்ன ஜஸ்ட் இன் டைம் படி இப்போ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, எக்ஸஸ் இன்வென்ட்ரியே இல்லாமல் ப்ரொடக்ஷனை ஃபுல்லாக ரன் பண்ணணும். ஸோ இது பார்ட்னர்ஷிப்பாக அவங்ககிட்டையுமே இதை ட்ரைவ் பண்ணி சப்ளையர்ஸ்டையும் இதே மாதிரி தான் எதிர்பார்த்தாங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸஸ் இன்வென்ட்ரியும் இல்லாமல் நம்ம ட்ரைவ் பண்ணி இதை அல்டிமேட்டாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது, அந்த கான்செப்டை நம்ம ப்ரூவன் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அதை
ப்ரொடியூஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த டொயோட்டா பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணியிருக்காங்க. அந்த கான்செப்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதை சப்ளையர் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி ஸோ அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டைச்சி ஓனோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது வேர்ல்டு வார் 2 பீரியடில் அவர் தான் வந்து டொயோட்டாவோட சீஃப் ப்ரொடக்ஷனாக இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து மெயின் டெவலப்பர் ஆஃப் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ இவரும் வந்து நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓனோ சர்க்கிள்லாம் கூட சொல்லுவாங்க. ஸோ அவரும் ஒரு சில இது சொல்லியிருக்காரு, பட் அதில் குறிப்பிடல. ஸோ அவரும் ஒரு சில கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து மெயின் டெவலப்பர் ஆஃப் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்றாங்க. ஸோ டாக்டர் ஷிகியோ ஷிங்கோ, ஸோ கன்சல்டன்ட் ஆஃப் டொயோட்டோ. ஸோ இவர் வந்து யூஎஸில் ஒரு பெரிய எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தார். ஸோ ஷிங்கோ ப்ரைஸ் இதுதான் வந்து ஹையஸ்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ் அவார்டுன்னு யூஎஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் கிவன் டு போத் கம்பெனிஸ் அண்டு இண்டிவிஜுவல். அதாவது இந்த ப்ரைஸ் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிபிஎஸ் சிஸ்டத்தில் நல்லா டெவலப் பண்ணி அதை ப்ரூவன் பண்ண கம்பெனிஸுக்கும் கொடுப்பாங்க. அதில் ப்ரூவ் பண்ண அந்த இண்டிவிஜுவல்னால் அந்த பர்சன் யார் பண்ணாங்களோ, ஸோ அவங்க யார் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ அவங்களுக்குமே அதை கொடுப்பாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸலன்ஸ். ஸோ அந்த தொழிலில் உற்பத்தி பண்ணி பண்ணுறதுல அது ஒரு எக்ஸலன்ஸாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இந்த கம்பெனிஸ் அதை உருவாக்கின அந்த நபருக்குமே சிறப்பான ஒரு பாராட்டும் இந்த அவார்டும் கிடைக்கும். ஸோ இது வந்து 1990களில் இது வேர்ல்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ வந்து ஒரு சில புக்ஸ்லாம் எழுதியிருந்தாங்க. அந்த புக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த மிஷின் தட் சேஞ்ச்டு த வேர்ல்டு, த ஸ்டோரி ஆஃப் லீன் ப்ரொடக்ஷன், த ரிசல்ட் ஆஃப் 5 years ஆஃப் ரிசர்ச். அதாவது இந்த இது ரிசர்ச்லாம் யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இதை ரிசர்ச் பண்ணி அவங்களும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் ரொம்ப பாப்புலராக ஆன புக்ஸு பார்த்திங்கன்னா, மிஷின் தட் சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்ற புக்கும், த ஸ்டோரி ஆஃப் லீன் ப்ரொடக்ஷன். ஸோ இதான் 1990களில் பெருசாக இந்த புக்ஸ் எல்லாம் எழுதி ரிசர்ச்லாம் பண்ணும்போது தான் உலகத்துக்கு நிறைய தெரிய வந்தது. ஸோ அப்போ ரிசர்ச்சே பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய ப்ரொடக்ஷன் ரொம்ப உற்பத்தி திறன்லாம் ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது. ஸோ இந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டிக்கு ஒரு பெரிய அட்டென்ஷனை கொடுத்தது. அது கார் கம்பெனிக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் கார் கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே உலக நாடுகளுக்கெல்லாம் தெரிய வந்தது. அதாவது டொயோட்டா தான் வந்து ப்ராஃபிட்டபிள் கார் கம்பெனி ஜப்பானில் அப்படின்றது. ஸோ 1970களில் இது தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்ப பாப்புலராகவும் இருந்தது. அவுட் சைட் ஆஃப் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா டொயோட்டா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நுமி அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் அவங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்து டொயோட்டா ஜப்பானை விட்டு வெளியில் வந்து யூஎஸ்லேயும் அவங்க வந்து இந்த மாதிரி ஜாயின் வெஞ்சர் பண்ண வேண்டிய ரீசன் இருந்தது. ஸோ அப்போதைக்கு நிசான் உள்ளே வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த நுமின்றது நியூ யுனைடெட் மோட்டார் மேனுஃபேக்சரிங். இவங்க வந்து கலிஃபோர்னியாவில் 1984 கொலாபரேஷனாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி ரிசர்ச்சில் வந்து டொயோட்டா தான் வந்து ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டான ட்ரெடிஷ்னல் மாஸ் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்றத ஊர்ஜிதமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டிபிஎஸோட கோல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். அதாவது ஒரு கான்செப்டை கொண்டு வந்தோம். இந்த கான்செப்டோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 எய்ம் இருந்தது. அதாவது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி டு த கஸ்டமர், குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் டு த கஸ்டமர். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை ஒரு வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டிலையும் அதை வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சர்வீஸும் கொடுக்கணுன்றது தான் இதோட கோல், ஃபஸ்ட்டு கோல். ரெண்டாவது, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸுக்கும் அவங்களோட பொட்டன்ஷியலையும் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டு, ட்ரஸ்ட்டு, கோஆப்ரேஷன். அதாவது பொட்டன்ஷியல் அப்படின்னா அவங்களுடைய திறமை, தனித்திறமை இல்லை அவங்களுடைய கெப்பாசிட்டி, இதெல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது. ப்ளஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டும் ட்ரஸ்ட்டு, அதாவது நம்பிக்கை, அதுக்கப்புறம் ஒத்துழைப்பு, கோஆப்ரேஷன். ஸோ இதுவுமே வந்து டெவலப் பண்ணணுன்றது தான் இதோட 2வது கோல். 3வது கோல் பார்த்திங்கன்னா, ரெடியூஸ் த காஸ்ட் த்ரூ த எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட். அதாவது ஒரு லைன்லேயோ ஒரு கம்பெனியில் தேவையில்லாத எல்லாமே வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்த வேஸ்ட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை வந்து உருவாக்குறதில் பெருசாகும். அதாவது ஏற்கனவே ஒரு ப்ராஃபிட் இருக்கும், அந்த ப்ராஃபிட்டை இன்னும் பன்மடங்காக ஆக்கணும் அப்படின்னா
இப்போ இருக்க யுக்தியில் நிறைய விஷயம் கையாளுவோம். ஸோ அப்போ இருக்க டொயோட்டா சிஸ்டம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் சுருக்கி அப்புறம் நம்ம அந்த ப்ராஃபிட்டை கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட அல்டிமேட் கோலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃப்ளெக்சிபிள் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ். அதாவது ஒரு மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு பொருள் 100 விற்கும், நாளைக்கு அந்த பொருளுக்கு 100 தேவைப்படாது, 10 தான் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் ப்ரொடக்ஷனில் அதுக்கு தகுந்தாப்புல ஆளுங்களை வந்து குறைக்க முடியாது, இல்லை வேலையை விட்டு நிறுத்த முடியாது. ஸோ அப்போது ஒரு ஃப்ளெக்சிபிள் ப்ரொடக்ஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ டிமாண்ட் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாப்புல கம்பெனி எந்த லாஸும் இல்லாமல் எல்லா எம்ப்ளாயிஸும் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் சிஸ்டம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸோ இதுதான் இதோட மேஜர் கோல் ஆஃப் டிபிஎஸ். ஸோ இது அவங்களோட ரோட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் ரெஸ்பெக்ட் த பீப்புள். ஸோ அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் கென்சி கெம்பட்ஸு அப்படின்றதும் ஒன்று, கெய்சனு சேலஞ்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு பேரலாகவே ரெஸ்பெக்ட், டீம் ஒர்க்கு. ஸோ இது ரெண்டுமே கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் அவங்களோட ரோட் மேப்பில் வந்தது. ஸோ அவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உற்பத்தி பண்ணுற அந்த ப்ராசஸில் எதெல்லாம் வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணாத ஒரு விஷயங்கள், அதாவது இது எல்லாமே வந்து ஒன்றும் பெருசாக இதனால் எந்த இதுவும் கிடையாது, இது இருந்தாலும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயம் இது இல்லைன்னா ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது அப்படின்றது சம்திங், அது வேல்யூ டு த ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை வேல்யூ டு த ப்ராசஸாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு வேல்யூமே ஆட் பண்ணாமல் இருக்கும் ப்ராடக்ட்டுக்கும் சரி ப்ராசஸ்க்கும் சரி. ஸோ இது எந்தெந்த இடத்துல நம்ம பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு லேபராக இருக்கலாம். அதாவது நான் வேல்யூ ஆடட் லேபராக கூட இருக்கலாம், இல்லை பார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராசஸாக கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த வேஸ்ட்டை எல்லாத்தையும் தான் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு ப்ரொடக்ஷன் வந்து வேஸ்ட் இல்லாமல் ரன் பண்ணால் இந்த செலவுகள், இதில் வர பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் குறைச்சிடலாம். அப்போ உற்பத்தியோட காசுமே குறையும் அப்படின்றது தான் டிபிஎஸ் சிஸ்டமுடைய அல்டிமேட் ஃபோக்கஸ் ஏரியா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேஸ்ட்டுன்றது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம ஈஸியாக எடுத்துட முடியுமா? நம்ம கண்ணில் ஒரு ப்ராசஸ் பார்க்குறோம், அதில் உடனே வேஸ்ட்டாக நம்ம எடுத்துட முடியுமானா கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு சில டெக்னாலஜிஸ் இருக்குது. அந்தந்த செக்மெண்ட்லேயும் இதில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது, இந்த இதில் எவ்வளோ வேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப் அப்படின்றது ஒரு வேஸ்ட்டு. ஸோ நமக்கு ஸ்க்ராப்ன்றது வேஸ்ட்டுன்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். அந்த ப்ராசஸில் எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு யுக்திகளை டிபிஎஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்ன வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராப்பு. எந்த ஒரு பொருளை வந்து குப்பையில் போகிற மாதிரி இருந்தால் அது எல்லாமே ஸ்க்ராப்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை செஞ்சு அதை திருப்பியும் கரெக்ஷன் பண்ணுறது. உதாரணத்துக்கு ஒரு பொருளை செய்கிறோம், அதில் ஒரு பிழை இருக்குது, திருப்பியும் அதை திருத்துறோம் அப்படின்னா அது கரெக்ஷன் இல்லை ரிப்பேர். ஸோ இது எல்லாமே வந்து வேஸ்ட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ ஓவர் ப்ரொடக்ஷன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வெயிட்டிங். நம்ம ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கோம், ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிறவர் அந்த பொருளை தர்ற வரைக்கும் நம்ம ஐடியாலாம் நின்னாலுமே அது வந்து வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ். ஸோ அவங்களுடைய ஒர்க் இடத்துல இருக்கிற கன்வீனியன்ஸு. அதுக்கப்புறம் ப்ராசஸிங். எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸில் ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை அந்த ப்ராசஸே வந்து ஒரு தேவையில்லாத ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை அந்த ப்ராசஸை வந்து சுற்றி பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஈஸியாக இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி. நம்ம வச்சுருக்க ஸ்டாக்ஸ் தேவையே இல்லாமல் நிறைய ஸ்டாக்ஸ் வச்சுருப்போம். அதாவது இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வாங்காமல் அதை விட அதிகமாக வாங்குறது, இல்லை இந்த மாதத்துக்கு எவ்வளோ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் எஃப்ஜியில் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அதை விட நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறது, அது ஓவர் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இன்னொன்று இன்வென்ட்ரி, நம்ம எவ்வளோ உள்ளே வச்சுருக்கோம். இது வெறும் ரா மெட்டீரியலாகவும் எஃப்ஜிஆவும் மட்டும் கிடையாது, லைனுக்குள்ளே இருக்க ப்ராசஸ் கூட சொல்கிறேன். ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நடுவில் ஒரு பொருள் வச்சுருந்தாலும் அதே தான், அந்த இடத்துல 100 பொருள் வச்சுருந்தாலும் அதே தான். பட் இன்வென்ட்ரி அதிகமாகும் போது ரிஸ்க்கு அதிகம். ஸோ அதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மோஷன். ஸோ மோஷன்ன்றது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இருக்கிற இடத்துலேருந்து எட்டுற இடத்துலேருந்து எடுக்கிறோமா, இல்லை ஏஞ்சி ஒரு இடத்துக்கு போய் வந்து எடுக்கிறோமா, இல்லை ஒரு இடத்துல பொருளை டெலிவர் பண்ணுறதுக்கு அது ரொம்ப அக்சசபிளான ஒரு ப்ராசஸ் ரெடி பண்ணியிருக்கோமா, இல்லை சுற்றி வளைச்சி எடுக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க வந்து வேஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இதை பற்றி ரொம்ப உங்களுக்கு டீட்டெயிலான விஷயம் வேணும்னா கெய்சனில் 7 வேஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ரொம்ப மேலோட்டமாக சொல்கிறதுனால எலிமினேட்டிங் வேஸ்ட்டோடைய சிம்பிள் இதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் குவாலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு டிபிஎஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குவாலிட்டியை தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ
இதோடைய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அதுதான் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றது தான் இண்டஸ்ட்ரி. ஸோ இதை தான் வந்து ப்ரியாரிட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு டெமிங் செயின் இல்லுஸ்ட்ரேட்ஸ் த குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ இது வந்து டெமிங் செயினில் வந்து சொல்கிறாங்க எப்படின்னா, ஃபஸ்ட்டு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணால் காஸ்ட்டு குறையும். காஸ்ட்டு குறைஞ்சதுன்னா ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டின்றது அதாவது உற்பத்தி எவ்வளோ நம்ம பண்ணுறோன்றது அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அதுக்கப்புறம் உற்பத்தி அதிகமாச்சுன்னா ப்ரைஸஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸஸ் குறைஞ்சதுன்னா மார்க்கெட்டும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிஸ்னஸில் ஒரு நல்ல இது இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டாக ஸ்டேவாக இருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் நிறையா கொடுக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் நிறையா கொடுக்கும்போது ரிட்டர்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நிறையா இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இவ்வளோடைய சைக்கிள்ஸ் வந்து செயினாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இதை தான் வந்து டெம்மிங் செயின்னு சொல்கிறோம். இது வந்து குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிபிஎஸ் வந்து கையாண்ட விதத்தில் அவங்களுடைய ரோட் மேப்பாக கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா காஸ்ட் ரிடக்ஷன் இருக்குது, இல்லை காஸ்ட் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை டொயோட்டா வந்து ரெண்டு விதமாக பார்த்தாங்க. ஒன்று காஸ்ட் ரிடக்ஷன், இன்னொன்று வந்து காஸ்ட் ப்ளஸ்ன்றதை பார்த்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணால் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு வித் ஒரு ஃபார்முலா எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ ஹவு டு மேக் மணி, எப்படி வந்து பணத்தை உற்பத்தி பண்ணணும், அதாவது எப்படி பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி டிபிஎஸ் யோசிக்கும்போது அதுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் ஈக்குவேஷன் இருக்குது. ஜென்ரலாகவே எல்லா பிஸ்னஸ்லேயும் ப்ராஃபிட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா சேல் மைனஸ் காஸ்ட். அதாவது எவ்வளோ வந்து விற்கிதோ அதில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண காஸ்ட்டு போச்சுன்னா பாக்கியெல்லாம் ப்ராஃபிட் அப்படின்னு நினைப்போம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ செல்லிங் ப்ரைஸுமே இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு என்ன ப்ராஃபிட் அது அப்படியே வந்துடும். அப்போ இதோடைய லாபமோ இல்லை சேலிங்கோ எதை பொறுத்துனா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ட்ரெடிஷ்னல் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட். என்ன செய்கிறோமோ அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வச்சுக்கிறோமோ அதை வச்சு ஒரு செல்லிங் ப்ரைஸை நம்மளே கொடுத்துடணும். உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப நஷ்டமாக ஒஸ்ட்டாக நான் ப்ரொடக்ஷன் ரன் பண்ணியிருந்தாலும் என்னோடய மார்ஜின் அதில் எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துட்டு அதை நம்ம விற்கிறது. எக்ஸாம்பிள் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் பண்ணுறோம், எனக்கு 5 ரூபா ப்ராஃபிட் வேணால் 15 ரூபாய்க்கு தான் நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகும், இது ரெண்டுமே வந்து ஒரு பொட்டென்ஷியல் லாஸஸை கவர் பண்ணணுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சேல் மைனஸ் காஸ்ட்னாலும் ப்ராஃபிட், இல்லை காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட்னாலும் செல்லிங் ப்ரைஸ் தான். இது ரெண்டுத்துமே வந்து டொயோட்டா வந்து அக்ரி பண்ணல. டொயோட்டாவோட ஃபிலாசபியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க. என்ன விற்கிதோ அதில் எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அது போக தான் ப்ராஃபிட்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒருவேளை நம்ம காஸ்ட் அதிகமாக போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிரும். செல்லிங் ப்ரைஸ் நம்ம கையில் மார்க்கெட்டை வச்சு தான் நம்ம இருக்குது. பட் ஆனால் காஸ்ட் வந்து மேனுஃபேக்சரிங் நம்ம கையில் இருக்குது. ஸோ நம்ம காஸ்ட்டை குறைச்சா தான் செல்லிங் ப்ரைஸ் குறையுன்றதை டொயோட்டா நம்பினாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கோம், செல்லிங் ப்ரைஸ்ன்றது கஸ்டமர் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட்ன்றது அந்த செல்லிங் ப்ரைஸில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவைப்படுச்சோ அது போக பாக்கியெல்லாம் ப்ராஃபிட். அப்போ நம்ம காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து டொயோட்டாவோட ஃபிலாசபி. அப்போ அவங்க காஸ்ட் ரிடக்ஷனுக்கு தான் முதல் உரிமை கொடுத்தாங்க. ஸோ எப்படியாவது காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெடியூசிங் வேஸ்ட், அதாவது இந்த வேஸ்ட்டை நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணால் காஸ்ட் மட்டும் ரெடியூஸ் ஆகிறது கிடையாது, லீட் டைமும் ரெடியூஸ் ஆகும். ஸோ லீட் டைம் ரெடியூஸ் ஆச்சுன்னா ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு தேவையான டைமில் வித் சாட்டிஸ்ஃபைடோடு கொடுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு லைன், இன்னொன்று லெவலிங் லைன்னு சொல்கிறோம். ஸோ பேலன்ஸ்டு லைனுன்றது ப்ராசஸ் டைமை ஸ்மூத் ஃப்ளோக்கு அகேன்ஸ்டாக அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது டேக் டைம் வச்சு பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா லெவல்டு லைன், எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ லெவல்டு லைனில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் என்ன ப்ராசஸ் தேவையோ அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்ருக்கு. பேலன்ஸ் லைன் டேக் டைம்னா நம்ம நிறையா உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே என்னென்னலாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதோ எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இதில் லெவல் லைனுன்றதும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கறது. ஸோ இது இந்த ரெண்டு விதமான ப்ரொடக்டிவிட்டியும் இருக்குது. இதில் ஒரு 6 ரூல்ஸ் இருக்குது இந்த கான்பானில்.
கான்பானும் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இந்த கான்பான் கூட பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் ப்ரொடக்ஷனில் கான்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்பானுடைய ரிசல்ட் உங்களுக்கு பெட்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எஃபெக்டிவ்னு எதை சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸு, அதாவது இந்த 6 ரூல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ரூல்ஸை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணணும். நெவர் பாஸ் ஆன் டிஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ். இன்கேஸ் ஒரு பொருள் தப்பாகவோ இல்லை பிழையாவோ இல்லை அது டிஃபெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பக்கூடாது. இதுதான் இதோடைய முதல் ரூல்ஸ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் எடுங்க. டேக் ஓன்லி வாட் இஸ் நீட். உதாரணத்துக்கு இந்த ப்ராசஸில் இது மட்டும்தான் தேவைன்னா அதை மட்டும் தான் எடுக்கணும். ப்ரொடியூஸ் த எக்ஸாக்ட் குவான்டிட்டி ரெக்வயர்டு. நமக்கு இன்றைக்கி 100 பொருள் தேவைன்னா நம்மளால் இன்றைக்கி முடியுது அப்படின்னா 150 ப்ரொடியூஸ் பண்ணி வச்சா அது ஓவர் ப்ரொடக்ஷனில் வரும். அப்படி பண்ணக்கூடாது. 100 பொருள் தேவைன்னா 100 பொருள் கரெக்டாக அதை மட்டும் பண்ணி வைங்க. ரெண்டாவது லெவல் த ப்ரொடக்ஷன். அதாவது 100 பொருள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எனக்கு 150 ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 150 ப்ரொடியூஸ் பண்ணுறத விட 100 பொருள் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸையோ அதுபடி லைனை செட் பண்ணணும். அதுதான் லெவல் த ப்ரொடக்ஷன் சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, பேலன்ஸ்டு லைனு லெவல் த லைன்ட்டு. ஸோ அது லெவல் த ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் த ப்ரொடக்ஷன். ஸோ அந்த லெவல் பண்ண ப்ரொடக்ஷனுக்கு அப்புறமேட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணுவோம். ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு 6வது ரூல்ஸ் கடைசியாக பார்த்திங்கன்னா, இந்த பண்ண ப்ராசஸை ஸ்டெபிளைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரேஷனலைஸ். ஸோ இது வந்து சஸ்டெயினுன்ற மாதிரி 5 இயர்ஸில் எப்படி நம்ம சஸ்டெயின் ஒரு இது சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை ஸ்டெபிளைஸ் பண்ணி இதுலேருந்து ஃபர்தராக திருப்பி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இப்படி பண்ணதான் இந்த கம்பெனியோடைய எஃபெக்டிவ் ரிசல்ட்டு நமக்கு கிளியராக கிடைக்கும். ஸோ இந்த டொயோட்டா வந்து இந்த 6 ரூல்களை ரொம்ப எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணதுனால தான் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிது. இதோடைய சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம், அதாவது இந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் இருக்க பில்லர்ஸ் ஒன்லி பார்த்தீங்க ஜிடோகோ அண்ட் ஜஸ்ட் இன் டைம் மட்டும் கிடையாது. ஜிடோகோ அண்ட் ஜஸ்ட் இன் டைமு ஒரு ப்ரைமரி பில்லர்ஸு. ஆனால் அது கூடவே சின்ன சின்ன கான்செப்ட்ஸுமே நிறையா ஒன்றுக்கு ஒன்று எங்கேஜ் ஆனது தான். ஏன்னா ஒரு கான்செப்ட் எடுத்தோன்னா அதை கான்செப்ட் பண்ணும்போது மற்றதும் சேர்ந்து தான் வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, லீன் நம்ம பண்ணுறோன்னா கண்டிப்பாக 5 இயர்ஸு கெய்சன் இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி பண்ணுற மாதிரி இந்த ஜஸ்ட் இன் டைம் ஜிடோகோ பண்ணும்போது கான்பான், முடா, முரா, அதாவது இந்த 3Mன்னு சொல்லுவாங்க, அது கெம்பா, அதாவது எந்த இடத்துல பிரச்சனையோ அங்கே போய் பார்க்குறது, கெஞ்சி, கெம்பட்ஸு, ஹெய்ஜிங்கா, ஆண்டோன். ஸோ ஆண்டோன்றது ஏதாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம்னா டக்குன்னு உடனே அது லைட்டாக வந்து நமக்கு சொல்கிறது, லைட்டாவோ இல்லை சிக்னலாவோ நோட்டிஃபை பண்ணுறது. கெய்சன் 7 வேஸ்ட்டு. அப்புறம் கொன்யாக்கு ஸ்டோன், பொக்கையோக்கே ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கப்புறம் ஹன்சை, நேமா. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட்டிங் பில்லர்ஸ்லாம் தான் டிபிஎஸ்க்கு அடிஷ்னல் பில்லர்ஸாக இருந்தது. இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம்னா கிடையாது. ஒரு சில ப்ரொடக்ஷனில் இது எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஒரு சில ப்ரொடக்ஷனில் இதில் ஒரு சில திங்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். பட்டு டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. இதில் ரொம்ப பாப்புலரான விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இன் டைம், ஜிடோகோ, காம்பான், முரா, கெம்பா கென்பிச்சிஸ் கூட யூஸ் பண்ணுறோம். கென்சி கென்பர்ஸு, கெம்பா எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஆண்டன் யூஸ் பண்ணுறோம், கேசன் யூஸ் பண்ணுறோம், பொக்கைக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ மற்ற இதெல்லாம் நமக்கு அதிகமாக அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்தில் இஎம்எஸ் இருக்கலாம், ஆட்டோமேஷன் இருக்கலாம், ஆட்டோமோட்டிவ் இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தப்பில் இது வேரி ஆகும். ஸோ அவங்களோட சப்போர்ட்டிங் பில்லர்ஸு ஸோ இதெல்லாம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா த மிஷின் தட் சேஞ்ச் த வேர்ல்டு. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா 1990களில் ரொம்ப பாப்புலராச்சு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயிலாக உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டைச்சி ஓயினாவோட டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் ப்ரொடக்டிவிட்டி ப்ரெஸ்ஸில் 1988 ரிலீஸ் பண்ண புக்கு ஷிங்கோ. ஸோ இவங்களோட பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ப்ரொடக்ஷன் டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம். ஸோ இது 1989. இது மாதிரி ஃபர்தராக இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதில் 1983, 88, 96, 1999 கூட டிஎன்ஏ ஆஃப் டிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு கூட ஒரு புக்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணால் நமக்கு இன்னும் கிளியராக தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இந்த டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும், இல்லை எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.
ஃபாலோயிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.